ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வெட்டனரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் தியாகராஜன். இன்றைய பதிவில் நான் சொல்லிக்க விரும்புகிறது, நாய்களுக்கு எவ்வளவு உப்பு கொடுக்கலாம், சாதத்தில் உப்பு போட்டு கொடுக்கலாமா அதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நிறைய பேர் உப்பு போடாமல் அதுக்கு உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது தவறான விஷயம். உப்பு கொஞ்ச நாச்சும் போடணும். ஏன்னா உப்பு இல்லாமல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது நாள்பட்டு அது ஒரு சிறுநீரக கோளாறை உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோ உப்பு போடலாம், அது இதுக்கு நாம் நாய்களுக்கு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். நாய்களை இந்த முதல் கேட்டகரியில் நல்ல வளர்ந்த நாய்கள், ஆண் நாயாக இருந்தாலும் சரி பெண் நாயாக இருந்தாலும் சரி, பெண் நாய்கள் கருவுற்ற நாய்கள் இல்லாமல் சாதாரண நாய்கள், சினைப்படாத நாய்கள், அதேமாதிரி பால் கொடுக்காத நாய்கள், அந்த பெண் நாய்கள், ஆண் நாய்கள், இதுகளுக்கு நாம் 100 கிராம் உணவில் 90 மில்லிகிராம் உப்பு கொடுக்கலாம். 100 கிராம் உணவில் 90 மில்லிகிராம் உப்பு கொடுக்கலாம். நார்மலாக ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு டாகுக்கு நாம் 500 கிராம் ஃபுட்டு தருவோம். 250 கிராம் காலையிலையும் 250 கிராம் ஈவினிங்லையும் தருவோம். 12 மணி நேரம் கேப்பில் டோட்டலாக 500 கிராம் கொடுக்குறோம்னா இங்கே கணக்கு இதுதான். 100 கிராமுக்கு 90 மில்லிகிராம் உப்பு இருக்கணும். 500க்குனா 450 மில்லிகிராம் கொடுக்கணும். இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது 6 மாதத்துக்கு உள்ள நாய்க்குட்டிகள், பால் கொடுக்கும் தாய் நாய்கள், அது மட்டும் இல்லாமல் கருவுற்ற நாய்கள், ப்ரெக்னன்ட் டாக்ஸ், இந்த 3 வகையையும் ஒரு கேட்டகரியில் கொண்டு வரலாம். நாய்க்குட்டிகள், 6 மாதத்துக்கு கீழே உள்ள நாய்க்குட்டிகள், கருவுற்ற நாய்கள், பால் கொடுத்துக்கிட்டு இருக்க நாய்கள், டெலிவரி ஆகி பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாய்கள், இந்த 3 சேர்ந்து ஒரு கேட்டகரி. இதுக்கு உப்பு அதிகமாக கொடுக்கும். அதுக்கு 100 கிராமுக்கு 90 மில்லிகிராம் கொடுத்தோம். இங்கே 100 கிராம் ஃபுட்டுக்கு 450 மில்லிகிராம் கொடுக்கணும். அப்போது ஒரு நடுத்தர எடையுள்ள ஒரு 20-25 கிராம் 25 கேஜி எடையுள்ள ஒரு பால் கொடுக்குற நாயோ அல்லது சினையுற்ற நாயோ இல்லது நாய்க்குட்டி கம்மியாக தான் இருக்கும், அதுக்கேற்றாப்புல கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த 2 கேட்டகரிக்கும் நம்ம 500 கிராம் உணவு கொடுக்குறோம்னா 450 × 5 உங்களுக்கு 2.25 கிராம் ஆகும். ஸோ பால் கொடுக்குற டாகுக்கும் ப்ரெக்னென்ட் டாகுக்கும் நீங்கள் 2.25 கிராம் கொடுக்க வேண்டியிருக்கும். 500 கிராம் ஃபீட் பண்ணிங்கன்னா டெய்லி. அதே இது ஒரு சாதாரண கருவுறாத நாய், பெண் நாய், பால் கொடுக்காத ஒரு பெண் நாய், ஒரு ஆண் நாய், நல்லா வளர்ந்த நாய், அதுக்கு அவ்வளோ தேவையில்லை. 100 கிராமுக்கு 90 மில்லிகிராம் தான். அதுக்கு அரை கிராமுக்கு கம்மியாக தான் கொடுக்கணும். 500 கிராம் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாலுமே. ஸோ இவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம இதை கரெக்டாக பார்த்து செஞ்சால் தான் அதுக்கு எதிர்காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் வராமல் பார்த்துக்கலாம், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் பார்த்துக்கலாம். அதனால் உப்பு அவசியம். உப்பு இல்லாமல் டாகை வளர்க்காதீங்க. உப்பு எவ்வளோ வளர்க்கணுங்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் இந்த பதிவில் நான் இதை பதிவிட விரும்புகிறேன். தேங்க்யூ.